இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான். இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்த சுவடே இல்லாமல் அழிஞ்சு போகுது அப்படின்னா, இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, என்ன உறுதித்தன்மையோட கட்டுறீங்க? இந்த தன்மையில தான் இவங்க ஆட்சி பாருங்க. அப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு 3 மாத காலங்கள் கூட நிக்காத அளவுக்கு உறுதியில் இருக்குது. ஆனா வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின பாலம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப இது இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரன் எவ்வளவு பரவாயில்ல. இது எல்லாமே ஒரு ஏமாற்றாதான் இருக்கு. மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான். இது என் நாடு, என் மக்கள், அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை, அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், அவங்க படிக்கிற கல்லூரி. எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்க பாக்குறீங்கல்ல, பிள்ளைகள் காயம்படுவது. அப்ப அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்களும். அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த, குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்த இடத்துல வீடு இடிஞ்சு ஒருத்தர் இறந்துடுறாரு. குடிசையில் இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. இது என்னது? இந்த தரத்துல தான் அரசு இருக்கு. அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க. வேற அவங்களால என்ன செய்ய முடியும்? இந்த 2000 ரூபாய் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைப்பாங்க. அதனால நிரந்தர தீர்வு என்ன? வெள்ள பாதிப்பு இருந்துச்சா ரொம்ப பிரச்சனையா 5000 கொடுப்பாங்க அல்லது 6000 கொடுப்பாங்க. சென்னையில் பாதிக்கப்பட்டதுக்கெல்லாம் 6000 கொடுத்தாங்க. அதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கொடுத்துருக்காங்க. வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்கள் எல்லாம் பாழாகி போச்சு, சேதமாகி போச்சு, வெம்பாடு விட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாகி போச்சுன்ட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா 2000 கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சு சாகலையே. சாப்பாடு போடுறதுக்கு விளைய வச்சாங்க நெல்ல, அதை காப்பாற்ற முடியல. அதுக்கு அவ்வளவுதான் 2000 அதிகம் நினைப்பாங்க இவங்க. எது ஒன்றுக்குமே ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு 1000-500 கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்க ஏற்கிறது? அது எப்படி மன்னிக்கிறது? அது குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த வாக்கு சரியாயிரும். ஒரு பெண்கள் படிக்க போற இளம் பெண்களுக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த இளம் பெண்கள் வாக்க சரி பண்ணிடலாம். படிக்க போற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு ஒன்று கொடுத்து இது பண்ணிடலாம். இப்படியே இந்த வாக்கை குறித்து, தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவையை பற்றி சிந்திக்கும்? இந்த 2000 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அவங்க கேட்டா மத்திய அரசு எங்களுக்கு தரலைம்பாங்க, நிதி தரலைன்னு. கூட்டணி ஆட்சியிலேயே கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ இது அமையணும்னு நீங்க விரும்புறீங்களா? இந்த கொடுமை மறுபடியும் தொடரணும்னு நீங்க விரும்புறீங்களா? இது தொடரக்கூடாதுன்னு தான் நாங்கள்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். களத்தை விட்டு வெளியேறாம இடைத்தேர்தலோ, பொது தேர்தலோ, உள்ளாட்சியோ, பாராளுமன்றமோ, எந்த தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மாற்று அரசியல், ஒரு புதிய தத்துவம், புதிய கோட்பாடு, மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இளைய பிள்ளைகள் நாங்கள். இந்த மண்ணின் பிள்ளைகள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். இம்முறையும் நிற்கிறோம்.